அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நூற்றாண்டு நினைவு நாள் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 ரூபாய் ஸ்டீல் நாணயம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நாம் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி முதல்ல பார்ப்போம் வாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அக்டோபர் 2, 1904 அன்று பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் பிறந்தார். கிழக்கு மத்திய ரயில்வே இன்டர் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை முடித்தார். பின்னர் 1926 காசி வித்யாபீடத்தில் பட்டம் பெற்றார். இவர் மகாத்மா காந்தியின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்ட வீரரானார். 1920ஆம் ஆண்டில் இவர் இந்திய சுதந்திர போராட்டங்களில் கலந்து கொண்டார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இவர் பல முறை சிறை சென்றுள்ளார். 1937 உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற வாரியத்தின் செயலாளராக பணிபுரிந்தார். மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார் மற்றும் வெள்ளையனே வெளியேறு திட்டத்திலும் இவர் கலந்து கொண்டார். 1947ஆம் ஆண்டு சாஸ்திரி உத்தரப்பிரதேசத்தின் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை ஆகியவற்றின் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். நாட்டிலேயே முதன்முறையாக நடத்துனர் பணிக்கு பெண்களை பணியமர்த்திய பெருமை லால் பகதூர் சாஸ்திரி அவர்களே சேரும். 1951 அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டே அவர் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இந்திய போக்குவரத்து துறையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டது. 1952ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரயில் விபத்து காரணமாக 112 பயணிகள் இறந்தனர். அதற்கு பொறுப்பேற்க தனது பதவியை ராஜினாமா செய்தார் லால் பகதூர் சாஸ்திரி. 1964 அப்பொழுதைய இந்தியாவின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்த காரணத்தால் சாஸ்திரி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை கையாள வேண்டியதாக இருந்தது. அதில் அப்போதைய காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறை, வேலையின்மை மற்றும் வறுமை அதிக அளவில் இருந்தது. அதில் முக்கிய பிரச்சனையாக உணவு பற்றாக்குறையை சரி செய்ய சாஸ்திரி அவர்கள் பசுமை புரட்சியை கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த திட்டம் இன்று வரை பயனுள்ளதாகவே இருக்கிறது. 1965ஆம் ஆண்டு சாஸ்திரி பிரதமராக இருந்தபொழுது தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது. 1966 ஜனவரி 10ஆம் நாள் தாஷ்கண்ட் பிரகடனத்தில் கையொப்பமிட்ட மறுநாள் மாரடைப்பு காரணமாக லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்தார். இன்று வரை அவரது மரணம் மர்மமாகவே உள்ளது. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை மரணத்திற்கு பின் பெற்ற முதல் மனிதர் லால் பகதூர் சாஸ்திரி ஆவார். வாரணாசியில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பெயரே சூட்டப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.